எடப்பாடியின் பக்கம் தாவும் 20 எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில. எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுகவை பொறுத்தவரைக்கும் 2 பிரிவுகளின் கீழ் வெவ்வேறு பிரச்சனைகள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது ஒரு தரப்பினர் தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு ஆதரவுகளை கொடுத்தாங்க. இன்னொரு தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி மூலமாக ஆதரவுகள் கொடுக்க முடியாது என சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில், அதாவது இன்று தினம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அமைச்சர் பொறுப்பு என்பது நிறைய நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுலயும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது. ஆனால் அதிமுகவிற்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கூட வழங்கப்படாமல் இருப்பது எஸ்பி வேலுமணி தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் அதிமுகவிற்கு அமைச்சர் பொறுப்புகளை கொடுத்தால் அந்த இடத்திலே காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் வெளியேறிவிடும் என ஒரு பயம் என்பது வந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக எஸ்பி வேலுமணி தரப்பு எப்படியும் நமக்கு 5 அமைச்சர் பொறுப்பாவது கிடைக்கும், அதை பயன்படுத்தி பதவியை அடைந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த வேளைகளில் விஜய் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டாராம். அதாவது அவர்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு நம்முடைய கட்சியிலே இணையட்டும், மீண்டும் இடைத்தேர்தல் வரும், அந்த நேரத்தில் நம்முடைய கட்சியின் சார்பாக போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்று அமைச்சராக்கிக் கொள்ளலாம் என முடிவெடுத்திருக்கிறார். இப்படி விஜய் முடிவெடுத்திருப்பது எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகி போய்விட்டது என எஸ்பி வேலுமணி புலம்ப ஆரம்பித்திருக்கிறார். அதன் காரணமாக எஸ்பி வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய 20 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவுகளை கொடுத்திருந்தால் நமக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைத்திருக்கும். இனிமேல் எடப்பாடி பழனிசாமியிடம் எப்படி சொல்லி சமாதானப்படுத்துவது? பேசாமல் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக சென்று ஆதரவை கொடுத்து விடலாமா என ஆலோசனைகள் செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருக்கிறது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.